நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதாவது பூண்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிறத நல்லா தட்டிட்டு, இந்த பூண்டை என்னென்னா நம்ம ஒரு பல் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஊற வச்சிடணும். அதாவது என்ன, மினிமம் ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உரிச்சதாக நான் 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப் பூண்டுக்கு நம்ம 2 கப் இஞ்சி எடுத்துக்கலாம். 1 கப் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது எண்ணெய், நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், லெமன். இது மூணுமே என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ் தான். 6 மந்த் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் இந்த 3மே எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு, இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். சால்ட் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இதுக்கு 1 லெமன் புளியிறேன். அதாவது இது என்னென்னா அரை கிலோ வரைக்கும் வரும். இதை புளிஞ்சிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ரீசர் ட்ரே அதாவது இருந்துச்சுன்னா, ஐஸ் ட்ரே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இது நம்ம லைட்டாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். நம்ம க்யூபாக பண்ணிக்கலாம். எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐஸ் ட்ரேயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டேன். இது நம்ம 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு க்யூபாக கிடைக்கிறப்போ அதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை நீங்கள் ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னரில் நம்ம எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம என்னென்னா அப்படியே டைரெக்டாக போடுறப்போ நம்ம ஒரு டைம் ஹீட் பண்ணியோ இல்லை நம்ம கத்தி விட்டு நம்ம எடுத்து அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த க்யூபாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லைன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரே இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி உருண்டையாக பாலாவோ இல்லை க்யூபாவோ நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம ஃப்ரீசரில் நான் 3 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிரும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், பாலாக இருக்கும். நம்ம தேவைன்னா நம்ம அதாவது உங்களுக்கு அரை டேபிள் ஸ்பூன் போதும் அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இது நம்ம கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இல்லைனா ஜிப்லாக் பேக் இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு பாக்ஸில் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்க போகிறேன். இதை நம்ம தேவைங்கிறப்ப நம்ம ஒரு உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம அதாவது ஐஸ் ட்ரேயில் வச்சுருந்துருக்கேன். நான் அதையும் என்னென்னா அப்படியே நம்ம இந்த ட்ரேயில் இதாக இருக்கும். இது அப்படியே நம்ம கமுத்திடுவோம். அப்படி வரலனா நம்ம லைட்டாக கொஞ்சம் தட்டி விடணும்.
இல்லைன்னா ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு நம்ம எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு இதையும் நம்ம பார்த்திங்கனாவே தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு க்யூபாக வரும். இப்போ நம்ம ட்ரேயில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இதை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் இதையும் நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா பிரியாணினா ஒரு 4 க்யூப் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. விளக்கம்: வலிய சக்கரங்களையுடைய நிலத்தில் ஓடக்கூடிய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது. கடலில் ஓடும் கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது.